வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீர்கள் தமிழ் சேனல். என்னுடைய பேர் ஆதவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாம்சங் ஒன் UI 3.2 அப்டேஷனோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ எப்படிலாம் நீங்கள் இந்த அப்டேஷனை யூஸ் பண்ண முடியும், இதில் என்ன மாதிரியான புது விஷயங்களாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த லிஸ்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒன் UI 3.2 அப்டேஷன் வந்திருக்கும். தெரியாதவங்க மறக்காமல் உங்களோட சிஸ்டம் அப்டேட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரியான அப்டேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வால்யூம் கண்ட்ரோல் அனிமேஷன்ஸ். வால்யூம் கண்ட்ரோல் அனிமேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ரொம்பவே சூப்பராக கொடுத்தாங்க. லுக் பார்க்கறதே செமையாக இருக்குது. இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ண அப்படின்னா சைடில் இருக்க வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறமா 3 டாட்ஸை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இருக்க எல்லா வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸும் ஓப்பன் ஆகும். ஸோ இது மூலிமா நீங்கள் இந்த இடத்துல இருந்தே எல்லா வால்யூம் ஆப்ஷன்ஸும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கிறது விஜெட்ஸ். ஸோ இதில் என்ன மாதிரியான அப்டேஷன் இருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் ஆட் ஆகிக்கும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா சைடில் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி வரும். இதை வச்சு நீங்கள் இதோட சைஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இதோட பொசிஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா இதோட ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் செட்டிங்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா இதோட ஒப்பாசிட்டி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி 0% வச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்க ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து டிசப்பியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து வெறும் லெட்டர்ஸ் மட்டும் தான் தெரியுது. அண்ட் மறுபடியும் உள்ளே போயிட்டு ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய மாதிரி நமக்கு அந்த பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை டார்க் மோடுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஓவர் ஆகிற மாதிரி பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா மேட்ச் வித் டார்க் மோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டார்க் மோடு சேஞ்ச் பண்ணும்போது இப்படி இதோட கலரும் மாறிக்கும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு லாக் அண்ட் அன்லாக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ஜஸ்ட் நீங்கள் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஆகும், டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா அன்லாக் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க புதுசாக. அது மட்டும் இல்லாமல் டைனமிக் வால்பேப்பர்ஸ் ஒவ்வொரு டைம் நீங்கள் லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணும்போது வேறு விதமான வால்பேப்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்குள்ள உள்ள போயிட்டீங்க அப்படின்னா வால்பேப்பர் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் வால்பேப்பர்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி அது டைனமிக் வால்பேப்பர்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாறி உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் லாக் பண்ணும்போது அன்லாக் பண்ணும்போது வேற வால்பேப்பர் வரும். இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கக்கூடியது நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் லாக் ஸ்க்ரீன். ஸோ எவ்வளோ ஆப்பிள் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஸோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதிலே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்க முடியும். எந்தெந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரணும், எது கடைசியாக வரணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்க முடியும். அது மூலியமாக உங்களுக்கு இம்பார்ட்டன்டான மெசேஜ் வரும்போது உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கால்ஸ் அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி செட் பண்ணிக்க முடியும் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குயிக் பேனலில் என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் பண்ணிக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இதில் 2 ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, டிவைசஸ் அண்ட் மீடியா. இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் குயிக் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னிருந்த விட ரொம்பவே சூப்பராக பண்ணிக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கீழே மேலே ஸ்வைப் பண்ணி பார்த்தாலே தெரியும். நல்லா அனிமேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்குது. அந்த சைடில் இருக்க 3 டாட்ஸை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து குயிக் பேனல் லே அவுட் செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஷோ மீடியா அண்ட் டிவைசஸ் ஆன் அபோவ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த குயிக் பேனல் நீங்கள் மேலே ட்ராக் பண்ணும்போது அங்கே கீழே வந்து மீடியா அண்ட் டிவைசஸ் இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் மறுபடியும் அந்த குயிக் பேனல் லே அவுட் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த டிவைஸ் அண்ட் மீடியா அப்படின்ற ஆப்ஷன் இங்கே வராது. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குயிக் பேனல் லே அவுட் செட்டிங்ஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இங்கே போயிட்டு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே வரும். அதே மாதிரி உள்ளே போயிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வராது. இப்போ நம்ம மீடியா அண்ட் டிவைசஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு மீடியாக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் ஹெல்ப் வரும். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கேலக்ஸி ஸ்டோர் கனெக்ட் பண்ணுறக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் இங்கிருந்தே நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் யூ அதாவது டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ அவுட்புட் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆடியோ அவுட்புட் எந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன கடைசி மியூசிக்கில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி மீடியா சம்மந்தமான எல்லா விஷயங்களும் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ டிவைஸ்
டிவைசஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட ப்ளூடூத் டிவைஸ் இல்லை எனி அதர் டிவைஸ் வந்து நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாகவே அதை எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் திங்ஸ் ஏதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆப் வந்து இந்த ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்பை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃபோன் லாக் பண்ணி இருக்கும்போது கூட அந்த மாதிரி ஸ்மார்ட் திங்ஸ் அந்த அதர் டிவைஸில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேலக்ஸி ஸ்டோருக்குள்ளே கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கக்கூடியது டிவைஸ் கேர். ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேட்டரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்டரி வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது உங்களுக்கு பேட்டரி என்ன மாதிரியான யூசேஜ்லாம் கொடுத்துருக்கு அப்படின்ற டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். கடைசி 7 நாளைக்கு என்ன மாதிரியான யூசேஜ்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டச் பண்ணிங்க அப்படின்னா என்ன மாதிரியான டைமில் நீங்கள் எந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுல ஈஸியாக பார்த்துக்க முடியும். பேக் வந்துட்டு டிவைஸ் கேரில் போய் ஆப்டிமைஸ் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு ஃபோன் வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை அப்பப்போ பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கேர் ரிப்போர்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஜஸ்ட் டீட்டெயில்டு ரிப்போர்ட்டாக கொடுத்துரும். என்ன மாதிரியான அப்ளிகேஷனுக்குள்ளே எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஷேர். ஜஸ்ட் நீங்கள் ஒரு பிக்சரோட வீடியோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா குயிக் ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இதுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருந்திருக்காது. ஜஸ்ட் நீங்கள் அதில் மூலியமாக ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடியாக ஷேர் பண்ணுறத விட இப்போ வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபோக்கஸ் ஆன் கண்டென்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, முன்னாடி வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக பார்க்க முடியாது, டக்குன்னு போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் என்னென்னன்றதை கொஞ்சம் ஈஸியாக அனலைஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரீன் டைம். ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கிளியர் யுவர் மைண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அது கீழே ஸ்க்ரீன் டைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு நீங்கள் கோல் செட் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்ற மாதிரி டேஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த டேல நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க அப்படின்றத ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் டைம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 4 hours 22 minutes கொடுத்துருக்கேன். அதில் இன்னும் 4 hours 7 minutes ரிமைனிங் இருக்குது அப்படின்றத காமிக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டேஷ்போர்டு உள்ள ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு அப்ளிகேஷனை என்னென்ன மாதிரியான டைமில் எப்படிலாம் பார்க்குறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் 6 minutes அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். இதில் எவ்வளோ நேரம் உள்ளே போயிட்டு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஈஸியாக பார்க்கலாம். ஸோ எவ்வளோ மெசேஜ் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் எவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு, கூகுளில் எவ்வளோ மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கு, நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றத இங்கேயே நீங்கள் பார்த்துக்க முடியும். இன்கேஸ் அதில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன மாதிரியான டைமில் ரிசீவ் ஆயிருக்குன்னு பார்க்கணும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை எத்தனை டைம் அன்லாக் பண்ணிக்க அப்படின்றதும் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது கால் பேக்ரவுண்டு. இது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கால் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ்ன்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ வேண்டாம், வீடியோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோ உங்களோட ஓன் வீடியோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வச்ச வீடியோ வந்து பேக்ரவுண்டாக வரும். ஸோ இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட டிஃபால்ட் பேக்ரவுண்ட் தான் வச்சுக்க முடியும். இப்போ என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஓன் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் வர மியூசிக்கை நீங்கள் ரிங்டோனாக கூட வச்சுக்க முடியும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது மெசேஜ் ட்ராஷ் பின். உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜை நீங்கள் டெலிட் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக ரீசைக்கிள் பின்னுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மூலிமா உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசைக்கிள் பின்னில் போய் ஸ்டோர் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் அந்த மெசேஜ் வேணும் அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு ரீசைக்கிள் பின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண எல்லா மெசேஜும் இங்கே இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெசேஜில் அப்கமிங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துறாங்க. உங்களுக்கு அப்கமிங் மெசேஜ் ஏதாவது ஈவெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான மெசேஜில் நீங்கள் அனுப்பணும் அப்படின்றத இங்கே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆஃபர்ஸ் ஏதாவது நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்களும் இங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ஸ்மார்ட் பாப்அப் ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இது நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வேணாலும் ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பெரிய ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மால் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டு இது மூலிமா நீங்கள் மெசேஜ் பண்ணிக்க முடியும். இதுலேயே நீங்கள் பேக் போயிட்டு எல்லா விஷயங்களும் பார்த்துக்க முடியும். ஸோ பேக்ரவுண்டு ஒரு ரன் ஆகிட்டு இருக்கும், ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்மார்ட் பாப்அப் வியூ, இப்போ நம்ம பார்த்தது பபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இது கூட வச்சுக்கலாம். அண்ட் ஆஃப் பண்ணுறதுனா கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நார்மலாக நான் மெசேஜ் பண்ணாலே ஓகே அப்படின்னா நீங்கள் அதுவும் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னன்னா டார்க் மோட். ஸோ டார்க் மோடு பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் ஓவர் ஆகுது ரொம்பவே ஈஸியாக பண்ணிட்டாங்க. இப்போது ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு டார்க் மோட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் மோட்லேருந்து டார்க் மோட் சுவிட்ச் ஓவர் ஆகுது, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது பார்க்குறக்கு. அட் த சேம் டைம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே உங்களுக்கு வந்து டார்க் மோட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலுமே ஈஸியாக டார்க் மோட் ஆன் பண்ணிட்டாலே உங்களுக்கு டார்க் மோட் வந்து அந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே ஆன் ஆயிரும். அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.